அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், அது மட்டும் இல்லாத எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பில்லிங் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டது 24/4/2024 அப்போ. டேட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 4/8/2024 சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 1 டே. இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் 14/5/2024. இந்த நோட்டிஃபிகேஷனை இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹவ் டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடிஆர், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்குதுன்னா 21/5/2024 அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க. அதை அப்ளை பண்ணிட்டீங்க, அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் கரெக்ஷன்ஸ் இருக்குதுன்னா 15/5/2024 இருந்து 21/5/2024 அந்த மாடிஃபிகேஷனை நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 14 மே 2024 சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் ஆன்சர் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஃபில் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத இந்த எக்ஸாமினேஷனை பற்றியோ இல்லை ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா இந்த டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒர்க்கிங் ஹவர்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாத எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கான பேண்ட் ஐட்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாமினேஷனுக்கு போங்க. அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்டிங்காக இந்த எக்ஸாம் நடத்தப்படுதுன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கும், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்க்கும், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கும், இண்டோ டியூபெட்டன் போர்டு போலீஸ்க்கும் இந்த எக்ஸாமினேஷன் ஆனது நடத்தப்படுகிறது. எக்ஸாமினேஷன் 24 ஏப்ரல் 2024 நடத்தப்படுகிறது. அதற்கான வேக்கன்சிஸ் என்னென்னு பார்க்கலாம். பிஎஸ்எஃப் 186 வேக்கன்சியும், சிஆர்பிஎஃப் 120 வேக்கன்சியும், சிஐஎஸ்எஃப் 100 வேக்கன்சியும், ஐடிபிபி 58 வேக்கன்சியும், எஸ்எஸ்பி 42 வேக்கன்சியும், டோட்டலாக 506 வேக்கன்சிக்கு இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மதுரை மற்றும் சென்னைக்கான சென்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க பார்த்துங்க. இந்த சென்ட்ரல் லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளை ஃபர்ஸ்ட் அலாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்தியன் நேஷனாலிட்டியாக இருக்கணும். ஆண்களும் அப்ளை பண்ணலாம், பெண்களும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 வயசு அட்டைன் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாத 25 வயசை நீங்கள் தாண்டி இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரிக்கு அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 3 இயர்ஸும் ரிலாக்ஸபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி வச்சுருந்தாலே இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து நீங்கள் அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து 200 ரூபி ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டைரெக்டாலாம் பே பண்ண முடியாது. நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அதை பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த பே பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு இது இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதர் டீட்டெயில்ஸில் வந்துட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஸ்கீம் அண்ட் சிலபஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இந்த எக்ஸாம் பேஸ்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமு ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாம், ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரிட்டன் எக்ஸாமுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்துட்டு எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 4 ஆகஸ்ட் 2024 அப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2ஆக வந்து பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1க்கான எக்ஸாமினேஷன் வந்து 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், பார்ட் 2க்கான எக்ஸாமினேஷன் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடத்தப்படுகிறது. இந்த பார்ட் 1ல் என்னென்ன கேட்டிருப்பாங்கன்னா ஜென்ரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸை பற்றி 250 மார்க்ஸுக்கு கேட்டிருப்பாங்க. பார்ட் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸ், எஸ்ஏ அண்ட் காம்ப்ரஹென்ஷனுக்கு 200 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதாவது பிஇடிக்கு 100 மீட்டர்ஸ் ரேஸில் ஆண்கள் வந்து 16 செகண்ட்லேயும் ஃபீமேல் வந்துட்டு 18 செகண்ட்லேயும், 800 மீட்டர் ரேஸில் ஆண்கள் வந்து 3 நிமிஷத்துலேருந்து 45 செகண்ட் வரைக்கும், ஃபீமேல்ஸ் வந்து 4 நிமிஷத்துலேருந்து 45 செகண்ட் வரைக்கும், லாங் ஜம்ப் வந்து 3.5 மீட்டர்ஸு 3 சான்ஸ் ஆகும் ஆண்களுக்கு, பெண்களுக்கு வந்து 3 மீட்டர் அவங்களுக்கும் 3 சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் புட்டில் வந்து 7.2 kg 26 கேஜஸ்ஸு, மேல்ஸ் வந்து 4.5 மீட்டர்ஸ்க்கு இவங்களுக்கு வந்து 3 சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல்ஸுக்கு கிடையாது. அதாவது ஷார்ட் புட் இருந்தது, ஃபீமேல்ஸுக்கு கிடையாது. அடுத்தது வந்து தேர்ட் பார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட்டு வந்து 150 மார்க்ஸுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபைனல் செலெக்ஷன் தான். மெரிட்டில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஜாபு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு இந்த சிலபஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 ஜென்ரல் ஸ்டடீஸு, இது கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற நீங்கள் சிலபஸை வந்து கவர் பண்ணி படித்தாலே இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்னென்ன கொண்டு போகக்கூடாது, எல்லாமே வந்து உங்களுடைய கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும். அதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் எழுதுவீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் வந்து ABCD 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஆப்ஷன் நல்லாவே தெரியும், ஒன்று தான் வந்து இதுதான் கரெக்டுனா நீங்கள் ஒன்று கரெக்ட் பண்ண போகிறீங்க. எனக்கு ஏவும் டவுட்டாக இருக்குது, டியும் டவுட்டாக இருக்குன்னா ரெண்டுத்தையும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எது ரைட்டாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி, அந்த மார்க்கை வந்து கால்குலேட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது நெகட்டிவ் மார்க்ஸில் தான் போகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆன்சர் ஷீட்டில் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இதுதான் ஆன்சர்னு தெரியும் போது அந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷனை கரெக்டாக வந்து ஷர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நெகட்டிவ் மார்க்ஸு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த OMS ஷீட்டில் உங்களுடைய ரோல் நம்பர்லாம் எப்படி ஃபில் பண்ணுன்றதை எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பெண்டிக்ஸ் 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஆண்கள் வந்துட்டு 165 சென்டிமீட்டரும், பெண்கள் வந்து 157 சென்டிமீட்டர் ஹைட்டும் இருக்கணும். செஸ்ட் சைஸை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து 81 சென்டிமீட்டர் அன்எக்ஸ்பெண்டட் வித் 5 சென்டிமீட்டர் மினிமம் எக்ஸ்பென்ஷனோட இருக்கணும். உமனுக்கு வந்துட்டு செஸ்ட் சைஸை பற்றி கேட்கல. அதுக்கப்புறம் வெயிட் வந்து ஆண்கள் வந்து 50 கிலோவும் பெண்கள் வந்து 46 கிலோவும் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு
மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் ஐ சைட்டை வந்து கேட்டிருக்காங்க, ஐ விஷன்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா இதை வந்து எடுத்துங்க. இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வாங்கி இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது சப்மிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய இயர்ஸு, நோஸு, நெக்கு, டீத்து இது எல்லாமே வந்துட்டு அதற்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன். இப்போ இதில் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக வந்து அவங்களே கேட்கணுன்னா நீங்கள் அதற்கான கான்டாக்ட் நம்பர் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே தீர்த்து வைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரினாலும் இல்லை இந்த எக்ஸாம் வந்து இளைய தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல எக்கனாமிக்கல் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இதுக்கான எலிஜிபிலிட்டி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். இளைய தலைமுறைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலியும் அதில் சமூகத்தையும் நீங்கள் முன்னேற்றத்திற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமையும். இது ஒரு குட் ஜாப் opportunity, so don't miss it. Thank you, keep supporting.